மீன் பிடித்து தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதையும் நாங்கள் சேர்த்து செய்வோம்னு விஜய் சொன்னார்ல, அது இதுதான். அவர் உழைக்க தயாராக இருக்கிறார். அவருக்காக நாங்கள் ஒரு 50,000 ரூபாய் கட்டி நாங்கள் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கும்பொழுது அவர் உழைத்து பிழைத்து கொள்கிறார். அவருக்கான வழிவகை காட்டுறோம். நிரந்தரமாக யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டாம், 1000 ரூபாய்க்காக போய் நிற்க வேண்டாம், அமைச்சருக்கு வந்து கோஷ்டி போட போயிட்டாங்க போய் நம்ம கூச்சல் போட்டு தேவையில்லைன்ற மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. இதை புரிதல் இல்லாமல் இதை விமர்சனம் பண்ணுறான். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனந்தவருடைய புகைப்படம் இருந்துச்சு ஒரு விமர்சனம் வந்தபோது என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய புகைப்படத்தை அவரே கட் பண்ணி எடுக்கிறார், எடுன்ட்டார். ரொம்ப இயல்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கணும். தம்பி நீங்கள் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஆனந்தவர்கள் செஞ்சுட்டாருன்னா நீங்கள் அப்போ கூட நீங்கள் ஒரு எலெக்ஷனுக்காக செஞ்சாருன்னு சொல்லலாம். இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்றைக்கி செஞ்ச விஷயம் நாளைக்கு மறந்து போய் கடந்து போய் நம்ம அடுத்தடுத்த செய்திகள் பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் அவர் இன்றைக்கி செய்கிறாருன்னா தார்மீகமாக வந்து நம்மளுடைய புகைப்படம் வேண்டாம், தளபதியோட புகைப்படம் இருந்தால் போதும், மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி செய்கிறாங்க. இதையும் கேவலமாக விமர்சனம். அப்போ ஒட்டுமொத்தமாக விஜயை விமர்சனம் செய்யணுன்றதுக்காகவே ஒரு கூட்டத்தை வந்து இங்கே வயிறு வளர்த்து வச்சுருக்காங்களே தவிர களத்தில் யதார்த்தத்தை பேசுவோம், இன்னும் சொல்ல போனால் கேவலமுத்து போய் சொன்னாங்க தெரியுங்களா,